சாதாரண ஏலப்பால ஒரு செட்டு போட்டா மாநகராட்சியில அதிகாரிகள் போய் உடனே நிக்கிறாங்க, அனுமதி எங்க அப்படின்னு. ஆனா மாநகராட்சி பூரா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி செட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த எந்த அதிகாரியும் கேட்கறதுல இல்ல. அதனால ஒருதலைபட்சமான ஒரு செயல் நடக்குது. எல்லா அதிகாரிகளும் திமுகவுக்கு வேலை பார்க்கறாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன எடுபடி வேலை இது வரைக்கும் செஞ்சாங்களோ அதே வேலை தான் இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கம்ப்ளைண்ட் பண்ண சிவிஜில கம்ப்ளைண்ட் பண்ணா ஒரு ரிப்போர்ட் வருது. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துல அந்த ரிப்போர்ட் மாத்தி வேற ரிப்போர்ட் வருது. சிவிஜில் ஆபீஸ் சரியா வேலையை செய்ய மாட்டேங்குது. பாதி இடத்துல கூட வேலை செய்ய மாட்டேங்குது. அதை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. கேட்டா அதுக்கு ஏதாவது ஒரு முன்ன காரணத்தை சொல்றாங்க. ஒரு சாக்கு போக்கான ஒரு காரணத்தை சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்றாங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துக்கு மேல உட்கார வச்சு ஒரு செட்டுக்கு 200 பேர் கணக்கு, அது மாதிரியான ஒரு திட்டம் போட்டு 1,00,000 பேரை மக்களை சாப்பாட்டுக்கும் மதுவுக்கும் பணத்துக்கும் அடிமையாக்கி ஜெயிக்கிற முடிவில் இருக்கிறாரு இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர். இதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் இதுக்கு முன்னாடி அமமுக இருக்கும் பொழுது டோக்கன் கொடுத்தார் ஆர்கே நகர்ல. அதுக்கப்புறம் அரவக்குறிச்சிக்கு வந்தாரு. அரவக்குறிச்சியில தேர்தல் நின்னதுக்கு அப்புறம் தேர்தல் நடந்தப்ப 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலமும் காங்கிரீட் வீடு சொந்த நிதியில கட்டி தரமுனார். ஒரு ஆளு கூட 1 சென்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் கரூர் வந்தாரு. 100 ரூபாய்க்கு போற வெள்ளி கொலுசுன்னு சொல்லி தள்ளு வெள்ளி கொலுசை கொடுத்து ஏமாத்தி மக்களை ஏமாத்தி மகளிரை ஏமாத்தி ஓட்டு வாங்கினார். மாட்டு வண்டி பிரச்சனை கடைசி அன்னைக்கு பிரச்சாரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார். 11:05க்கு நீங்களாம் மாட்டு வண்டி காட்டிக்கிட்டு ஆத்துக்கு போங்க, எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான், எந்த அதிகாரியை கேட்டா எனக்கு போன் பண்ணுங்க, அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு இப்படியே ஒருமையில பேசினார். அதை வச்சு இன்னைக்கு மாட்டு வண்டி தொழிலாளர் கூட ரோட்ல நிக்கிறான். ஆனா லாரியில கொள்ளையான கொள்ள மணல் கடத்துறான். லாரியில கொள்ளையான கொள்ள மணல் கடத்துறாங்க. ஒரு கொலை நடந்தது, அதையெல்லாம் மூடி மறைச்சாங்க. அந்த கொலை செஞ்சவர் இன்னைக்கு வெளியில வந்து ரெண்டு கார் இனோவா கார் போட்டு நடுவுல தார் வண்டியில அப்படியே சினிமா படத்துல மாதிரி போறாரு. அவரு அடியாட்களை வச்சு மணல் அள்ளுறாங்க. பல கோடிக்கு மணல் கடத்தல் நடக்குது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. எந்த அதிகாரியும் போன் எடுக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் எஸ்பி யாருமே போன் எடுக்கிறதே கிடையாது. தாசில்தாரா இருந்தாலும் சரி. போலீஸ் டோக்கன் போட்டு வசூல் பண்ணுது. போலீஸ் செக் போஸ்ட்ல எவ்வளவு வண்டி போகுதுன்னு நோட் பண்றாங்க. நோட் பண்ணி வண்டிக்கு உடனே வசூல் பண்ற வேலை தான் பாக்குறாங்க காவல்துறை கரூர்ல. அதனால மணல் மட்டுமல்ல, அவங்க டாஸ்மார்க்ல அடிச்ச கொள்ள கணக்கு வழக்கு இல்லை. அதனால இதையெல்லாம் வச்சு காசை வச்சு எலெக்ஷன்ல ஜெயிக்கலான்னு கணக்கு போடுறாங்க. திமுக முக்கிய நிர்வாகி சொன்னது, இந்த தடவை நாங்க தங்கம் கொடுக்க போறோம்னு சொல்றாரு. அது என்ன வேணாலும் கொடுப்பாரு. அந்த அளவுக்கான காசு அவங்க கிட்ட இருக்குது. அதனால 234 தொகுதியிலையும் கரூர் தொகுதி தனியா இருக்குது. இது வரைக்கும் 230 தொகுதிக்கு ஒரு சட்டம். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிக்கு ஒரு சட்டம். கரூர் தொகுதிக்கு 4 மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு சட்டம் இருக்கு. 4 தொகுதிக்கு மட்டும் ஒரு சட்டம். அதுலயும் கரூர் தொகுதிக்கு ஸ்பெஷல் சட்டம். இங்க எந்த சட்டமும் செல்லாது. இங்க இருக்கிறவர் போடுற சட்டம் தான் செல்லுகிட்டு இருந்தது. கேட்டா அதிகாரிகள் உயர் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, சிஎம் ஆபீஸ்ல இருந்து போனுங்கிறாங்க. சிஎம் ஆபீஸ்ல இருந்து யார் போன் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சிஎம்மோட பிஏ ஒருத்தர் இருக்காரு. அவர் போன் பண்ணா இங்க எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. தேர்தல் கமிஷன் சரியா நடவடிக்கை எடுக்கும் நாங்க நினைக்கிறோம். அப்படி எடுத்து இந்த மனித பட்டியல ஆடு மாடுகள் மாதிரி மக்களை அடைச்சி வச்சு ஓட்டு வாங்கக்கூடிய கலாச்சாரம் ஒழியணும். அதை சரியா நடவடிக்கை எடுக்கும் நினைக்கிறோம். அப்படி அது சம்பந்தமா எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறோம். அவரும் அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு. எங்களுடைய கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை சென்னையில தேர்தல் கமிஷன்ல இது சம்பந்தமா புகார் கொடுத்துட்டு பேட்டியும் கொடுத்தார். ஆனா இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை இல்லை. இப்ப நடவடிக்கை இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த தேர்தல் வெளிப்படையா உண்மையா நடக்கணும். இந்த மாதிரியான கோல்மால் வேலைகளை பண்ணி மக்களை காசை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிக்கலாம்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இது சம்பந்தமா நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம். அனைத்து கட்சி எங்களுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் கொடுத்திருக்கிறோம். இதுக்கு மேல் நடவடிக்கை இல்லைன்னா எங்க தலைமையில சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் இது சம்பந்தமா தலைமை தேர்தல் கமிஷனர்கிட்ட பேசி நடவடிக்கை எடுப்பார். இந்த தேர்தல் கரூர்ல இப்ப போறது
நியாயமான தேர்தலா வெளிப்படையான தேர்தலா இருக்காது. கரூர் இருக்கிற ஆபீஸ் அத்தனை பேரும் திமுகவினுடைய கைக்கூலியில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மாத்தினா மட்டும்தான் தேர்தல் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. கீழ இருக்கிற ஆபீசர் தாசில்தார் இருந்து அல்ல தாசில்தார் என்ன சொன்னாருன்னு சொல்லட்டுமா? தாசில்தார் என்ன சொன்னாரு, தாசில்தாருக்கு கீழே ஓய வரைக்கும் என்ன சொல்றாங்க, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, எப்படி நியூஸ் போகுது, எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம், தெரியாமல் இல்லை. இது சம்பந்தமா தான் கொடுத்துருக்குறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் 2 நாள். பறக்கும்படை அதிகாரி யாரு? கரூர் இருக்கிற அதிகாரி தான். போய் பார்த்துட்டு வந்துட்டு அங்க ஒண்ணு இல்லிட்டு வர்றாரு. கரூர் தொகுதி 48 போட்டோ கொடுத்துருக்குறோம். இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலது போட்டோ எடுக்க முடியல, எல்லாத்தையும் எடுத்துரும். கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் குறைஞ்சது 100 செட்டு. கோயில் இடத்துல கம்பளம் இதுல டிவிஜில போட்டிருக்கிறோம். இங்க பாருங்க, செட்டு போட்டு இப்படி பேனர் வச்சிருந்தாங்க. இப்படி எடுத்துட்டாங்க உடனே, சொன்ன உடனே. புரியுங்களா? இது மாதிரி 48 போட்டோ கொடுத்துருக்குறோம்.